அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேச வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான ஒரு தருணம்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மன்னு சொல்கிறது நம்ம எல்லாரையும் தான் பாவித்து நான் பேசிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கொள்கிற ஒரு சபதம் என்னென்னா, அண்ணன் தளபதி விஜய் அவர்களை நம்ம ஆட்சிக்கட்டில் அமர்த்த நம்ம என்ன வழி பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும். என்ன ஒரு விஷயம்னா, எது நல்லது எது கெட்டது இதை மக்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போவே இந்த முடிவை நம்ம நினைக்காம எடுக்காமல் இருந்தால் வருங்காலம் நமக்கு சிறக்காது. இவர் சீமான் அவர்கள் பேசுவார். என்ன பேசுவார்னா, நான் கொள்கை பேரன் பெரியாருக்கு, நான் என் கொள்கை பேரன், என் தாத்தன் கொள்கை தாத்தன் அப்படின்னு பேசியிருப்பாப்புல. ஆனால் இது வரைக்கும் பெரியாரை பற்றி நல்ல விதமாக பேசிட்டு, அவர் நல்லவர் கெட்டவர் அதை நான் பேச வரல. ஆனால் அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லி உலகம் பூரா தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு வராங்க. அது இவர் வழி தவறான ஒரு வழி. என்ன ஒன்றுன்னா, ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்க, தவறு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இவர் சுட்டி காட்டக்கூடாது. மக்களுக்கு தெரியும். என்ன ஒரு விஷயம், இவர் செஞ்ச தப்பெல்லாம் மக்களுக்கும் தெரியும். அதனால தான் இன்னும் அவர் மேலோங்கி வர முடியல. சீமான் அவர்கள் கதை மட்டும்தான் விடுவார், கதை எழுதுவார், டைரக்ஷன் பண்ணுவார். இது மட்டும் தெரியும். இன்னமும் டைரக்ஷன் பண்ணுற கதையை விட நல்ல கதை சொல்லுவாருன்றது இப்போ இந்த இட்லிக்குள்ள கறி, ஆமக்கறி, 28 கிலோ ஆமக்கறின்னு சொன்னாங்க. அடுத்து துப்பாக்கிச்சூடு பயிற்சி, இதெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு பிரபாகரன் அப்படின்னு, அண்ணன் மேதகு பிரபாகரன் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருடாலாம் விட்டு வச்சுருந்தார். மக்கள் என்னன்னாக்கா நல்லது தான் பேசுகிறாங்க அப்படின்னு கூர்ந்து கவனிக்கக்குள்ள, இவர் கதையாக தான் சொல்லியிருக்காருன்றது இந்த மக்களுக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு. இட்லிக்குள்ளே கறியா, அப்போ இவர் சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னு மக்களுக்கு புரிய வந்துடுச்சு. அவருக்கு புரிய வந்த உடனே, மக்களுக்கு புரிய வந்த உடனே, அவருக்கு புரிய வந்த உடனே, என்ன நம்ம சொன்னதெல்லாம் கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அப்போ நம்ம எப்படி நம்ம ரூட்டை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, உடனே அவர் விஜய் அண்ணனை கையில் எடுத்துக்கிட்டார். கையில் எடுத்து வாய் வழியாக பேசி அவர்கிட்ட இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டார். விஜய் அண்ணா அப்படி, அணில் குஞ்சுகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு தக்குரி கூட்டம், அவங்களுக்கெல்லாம் யாருங்க கற்றுக்கிட்டு வந்தாங்க அரசியலுக்கு? கற்றுக்க தாங்க அரசியல். இவர் மட்டும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக குதிச்சிட்டார் அரசியலில். ஒவ்வொரு ஸ்டெப்பாக அனுபவம் வர 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 தான் அரசியல். எங்கள் தலைவர் திடீர்னு வரல, எங்கள் அண்ணன் தலைவர் விஜய் திடீர்னு வரல. ஆரம்பத்துலேருந்து மக்களுக்கு உதவி செஞ்சதுலேருந்து, மக்களை வழிநடத்துறதுலேருந்து, தொண்டர்கள் ரசிகரை தொண்டராக ஆக்கி, தொண்டர்களை இன்றைக்கி மாவட்ட ரீதியாகவும், கிளை ரீதியாகவும், ஒன்றிய ரீதியாகவும் நிறைய விஷயம் பண்ணி இந்த காலகட்டத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எங்கள் அண்ணன் தளபதி அண்ணா வந்திருக்காங்க. இவரை மாதிரி திடீர்னு ஒரே பாட்டில் மேலே வந்துட முடியாது. அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் ஒரே பாட்டில் மேலே வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மைதான். அவர் சொல்ல போல் நாங்கள் 15 வருஷமா கட்சியை வச்சு திரள் நிதி திரட்டி நாங்கள் கட்சியை கொண்டுட்டு வருவோம். திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே பேசியிருக்காப்புல. யார்? சீமானே பேசியிருக்காப்புல. அப்படின்னும்போது அவருக்கு எவ்வளோ வயிறு எரியுது அப்படின்னு பார்க்க முடியுதில்ல. அப்போ தான் புரிதல் வந்துச்சு. ஓ, சீமான் என்பவர் ஃபுல்லாக கதை தான் பேசுவார் போல். கதை டைரக்ஷன் பண்ணது தெரியும்,
ஆனால் கதைக்குள்ளேயே கதை வச்சு பேசுவார் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. மக்களாகி இப்போ தான் மக்களுங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் வந்து எனக்கே புரிய வந்தது, ஆஹா இவர் வந்து தளபதி அண்ணனை மட்டும் பேசலை, எல்லாரையும் பேசுனதை விட தளபதி அண்ணனை பேசியிருக்காப்புல அப்படின்னு. எதுக்கு இந்த வேலை? உன்னுடைய அரசியல்னா அரசியல் மட்டும் பண்ண வேண்டியதானே? ஏன் எங்கள் அண்ணன் தளபதியை பற்றி பேசணும்? தளபதி வந்து இவர் பேச்சை கேட்டு நடந்துங்கம்மா, கற்றுக்குங்க அப்படின்னு இவர் சொல்கிறாராம். கற்றுக்கிறது ஏன் அவருக்கு தெரியாதா? ஏன் அவர் கற்றுன்னு வரலையா? இப்போ கற்றுன்னு தானே வந்திருக்காரு அரசியல் உங்களை விட பல மடங்கு எங்கள் அண்ணன் அரசியல் பண்ணுறதுக்கு தகுதியானவர் தான். உங்களுக்கு வந்து அது வந்து வேறு யாராவது சொல்லி கற்றுருப்பீங்க, அது நமக்கு சீன் கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணன் கற்றுக்கிட்டாரு, நல்லாவே தெரியும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரிஞ்சு தான் களத்தில் இறங்கியிருக்காரு. நீங்கள் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய சாட்டை முருக சாக்கடை வாயனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவதூறாக பேசுகிறத நிறுத்திக்குங்க. அவதூறுன்றது வந்து உங்களை வந்து நாங்கள் தயாராக இல்லை. எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மக்களுக்கு தொண்டு செய்யணும், மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை மாதிரி நாங்கள் வயிறு எரிஞ்சு நாங்கள் சாபமும் விட போகிறது கிடையாது. உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள், எங்களுடைய